அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே இப்போது ரேஷன் கடை நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் கடை நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ஜிகே கொஷின், ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்குறாங்க, எத்தனை ரேஷன் கடை சம்மந்தமான கேள்விகள் கேட்குறாங்க, காமனான கொஷின் எத்தனை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோடு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைப்பில் இருந்து கொஷின் மட்டும் கேட்குறாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் இன்டர்வியூவில் 100க்கு 100 மார்க் எடுப்பது உறுதி தான். ஓகேங்களா? டோட்டலாக 50 மார்க் இன்டர்வியூ. அந்த 50 மார்க்கும் ஈஸியாக நீங்கள் 50 அவுட் ஆஃப் 50 கண்டிப்பாக எடுக்க முடியும். அது எப்படி, என்ன ஏது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸு, அதே மாதிரி அந்த எத்தனை விதமான டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் சரி, கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட 20லேருந்து ஒரு 30 கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், அதை மட்டும் நீங்கள் மைண்டில் கேட்டாவே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதை பற்றி தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோ எதுக்கு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசு துறையிலேருந்து ஏதாச்சும் வேலை வாய்ப்பு வந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸு, இன்டர்வியூ வீடியோஸு, சிலபஸ் வீடியோஸு எதுவாக இருந்தாலுமே ஓகேங்களா, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லோருடைய கனவு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதன் வகையில் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 5 லட்சம் பேருக்குமே இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யாரெல்லாம் டாப் வராங்களோ, யாரெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்லாம் என்னென்ன கேட்குறாங்கன்றதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் ஒரு 10லேருந்து 15 கொஷின் தான். ஓகேங்களா? அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஓகேங்களா? அதோடைய ஆன்சர் இதுதான். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். ஓகேங்களா? ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் இ. பெரியசாமி. ஓகேங்களா? அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவா வேலு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர், தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜக்தீப் தன்கர். ஓகேங்களா? ஸோ அதோட ஆன்சர் அதுதான். ஸோ அவருக்கு தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாண்புமிகு நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ அவருடைய ஆன்சர் அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஐ. பெரியசாமி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பெரிய கருப்பன். ஓகேங்களா? ஸோ இதில் கட்டுநருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க நமக்கு பார்த்தீங்கன்னாக்க கட்டுநர் என்பவர் இடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக இருப்பார். இவருடைய வேலை இதுதான் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு விற்பனையாளர் பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது அப்படின்றது அவருடைய ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ அடுத்ததாக ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள்லாம் விலை இல்லாமல் போடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து அரிசி கோதுமை இந்த 2 பொருட்கள் மட்டும்தான், அரிசி கோதுமை மட்டும்தான் இலவசமாக போடுறாங்க ரேஷன் கடைகள்ன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. அடுத்தது உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் 2013. ஓகேங்களா. அடுத்தது NFSAனா என்ன, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான். ஓகேங்களா. ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மார்ச் 21. ஓகேங்களா. சாரி, மார்ச் 2021. பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து TNPDS. ஓகேங்களா. பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்திற்காக உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட உரிமை சட்டம். ஓகேங்களா. பொது விநியோக உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2013. ஓகேங்களா. அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது விநியோகத்திற்காக தொலைபேசி எண். ஓகேங்களா. பொது விநியோக திட்டத்திற்காக ஏதாச்சும் தகவல் தெரியணும் அப்படின்னா 1967 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்றீங்களா. ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்ததாக ரேஷன் கடைகளில் ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ சர்க்கரை வீதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ, ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோ சர்க்கரை வீதம் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மிஷின் வந்துருக்கு இல்லையா, அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து POS. ஓகேங்களா. அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அதோடைய ஆன்சரை வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா. அடுத்தது எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது. இப்போ வந்து ரேஷன் கடைகள் எல்லாமே ஸ்மார்ட் கார்டு தான் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ வந்து எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதில் கிராஸ் கொஷின் இன்னொன்று என்னென்னா என்னென்ன கார்டு டைப் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா PHH கார்டு 1, NPHH கார்டு 2, NPHS-NC கார்டு 3. ஸோ அதுக்கடுத்து NPHS-AAY கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க NPHS-SCA கார்டு. இந்த மாதிரி ஒரு 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரேஷன் கடைகளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் ஒரு நாள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைக்கு சம்மந்தமாக கேட்குற முக்கியமான கொஷின்ஸு. முக்கியமாக ரேஷன் கடை சம்மந்தமாக தான் அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரேஷன் கடைக்கு இன்றைக்கி ரேஷன் இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிற அனைவருக்கும் நமது சார்பாகவும் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா இன்டர்வியூ பண்ணுங்கள். தைரியமாக போல்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூவில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.